Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல Euclid's division algorithmக்கு ரிலேட்டா உள்ள எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல எக்ஸசைஸ் 2.1ல உள்ள ஃபர்ஸ்ட் 5 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. Find all positive integers when divided by 3 leaves remainder 2. அதாவது when divided by 3னா என்ன அர்த்தம்? நமக்கு டிவைசர் வந்து 3ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. லீவ்ஸ் ரிமைண்டர் 2, அதாவது ரிமைண்டரும் நம்மளுக்கு 2ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எனக்கு வந்து ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுதான் வந்துட்டு கொஸ்டின். கிவன் என்ன முதல்ல டிவைசர் வந்து 3. டிவைசர்னா வந்துட்டு யூக்ளிட்ஸ் லெம்மால என்ன வரும்? பியோட வேல்யூ தான் நம்மளுக்கு 3. ஓகேவா, ரிமைண்டர் 2 வந்து என்னன்னா r is equal to 2. ஓகேவா, இதுதான் கிவன். நம்மளுக்கு ஆக்சுவலா BR இதெல்லாம் வச்சு நம்மளுக்கே தெரிஞ்சிடும் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க. by Euclid's division lemma. Euclid's division lemma A is equal to BQ plus R. ஓகேவா, A is equal to BQ plus R. இதான Euclid's division lemma ஓட கண்டிஷன். A நம்மளுக்கு தெரியாது, B வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. So A is equal to 3 into Q தெரியாது plus ரிமைண்டர் R கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், A கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து Qக்கு ஒவ்வொரு வேல்யூவா கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து A கிடைக்கும். சரியா, ஃபர்ஸ்ட் நம்ம Q is equal to 0 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, Q is equal to 0. அப்ப A equal to என்ன வரும்? A equal to 3 into Q ஓட வேல்யூ தானே 0 ஆயிடுச்சு plus 2. அப்போ வந்து என்ன வரும்? 3 into 0 0 0 plus 2 2. அப்ப A ஓட வேல்யூ என்ன? 2. நெக்ஸ்ட் Q is equal to 1 கொடுக்கலாம். என்ன வரும்? A is equal to 3 into 1 plus 2. என்ன வரும்? 3 into 1 3. 3 plus 2 5. நெக்ஸ்ட் Q is equal to 2 கொடுத்து பார்க்கலாம். என்ன வரும்? A is equal to 3 into 2 plus 2. என்ன வரும்? 3 2s are 6. 6 plus 2 8. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி நான் Q equal to 3 4 5 அந்த மாதிரி எனக்கு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி எனக்கு இங்கேயும் போயிட்டே இருக்கும். அப்ப எனக்கு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்துட்டு என்னது? 2 5 8. ஓகேவா, இதை நான் வந்து எப்படி எழுதலாம் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்? இந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் டூ 5 8 எக்ஸெட்ரா எனக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. A man has 532 flower pots. He wants to arrange them in a rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. அதாவது ஒரு மனுஷன் கிட்ட 532 flower pots இருக்கான். அதே சமயம் அவன் அந்த 532 ஃப்ளவர் பாட்ஸையும் அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறான். எப்படி? ஒரு ரோல 21 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கிற மாதிரி அவன் அரேஞ்ச் பண்றான். அப்படி அரேஞ்ச் பண்ணா அவனால எத்தனை ரோ கம்ப்ளீட்டா அரேஞ்ச் பண்ண முடியும், எத்தனை ஃப்ளவர் பாட்ஸை அவனால அரேஞ்ச் பண்ண முடியாது. இதான கொஸ்டின். இப்போ நல்லா கவனிங்க. 532 ஃப்ளவர் பாட்ஸ்ல 21 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்க மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணா நான் என்ன பண்ணணும்? 532 நான் 21ஆல டிவைட் பண்ணாலே எனக்கு ஆன்சர் என்னன்னு வந்துடும். இதான கரெக்ட். அப்போ வந்துட்டு எனக்கு 532ங்கிறது டிவைடட், 21ங்கிறது டிவைசர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடுவோமா? கிவன் என்ன? 532 எனக்கு என்னது? டிவைடன். டிவைடட்னா என்ன அர்த்தம்? பியோட வேல்யூ ஏயோட வேல்யூ தானே 532. 21ங்கிறது டிவைசர். டிவைசர்னா பியோட வேல்யூ. B is equal to 21. ஸோ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கிடைச்சாச்சு. போய் நம்ம வந்து லெம்மால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? என்ன எழுதுவோம்? பை Euclid's division lemma. என்ன கண்டிஷன்? என்ன? A is equal to BQ plus R. இதானே A is equal to BQ plus R. A ஓட வேல்யூ என்ன? 532. B ஓட வேல்யூ என்ன? 21. Q நம்மளுக்கு தெரியாது, Rவும் தெரியாது. Qவும் Rவும் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். எப்படி? 532 21ஆல. ஓகேவா, 21ஆல மல்டிப்ளை பண்ற போது எதுக்கு வரும்? 21 into 25 அப்படின்னா என்ன வரும்? 525. பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 7 கிடைக்கும். ஓகேவா,
அப்போ இங்க என்ன வரும், இது 25 தானே கோஷன், இங்க வந்து ரிமைண்டர் வந்து எனக்கு 7. ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே, 21 வந்துட்டு 21 into 25 plus 7 இப்படி எழுதுற மாதிரி வருமா? ஓகே, இப்போ எனக்கு அப்போ ரோஸ் வந்து எவ்வளோ ரோஸ் கம்ப்ளீட் ஆகும், 25 ரோஸ் கம்ப்ளீட் ஆகும், 7 ஃப்ளவர் பாட்ஸ் வந்து எனக்கு பேலன்ஸ் இருக்கும். அப்போ கம்ப்ளீட்டட் ரோஸ் வந்து எனக்கு எவ்வளோ, 25. பேலன்ஸ் ஃப்ளவர் பாட்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்கும், 7 இருக்கும். ஓகேவா, இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? அவ்வளோதான் செகண்ட் ப்ராப்ளம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. ப்ரூவ் தட் தி ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர் இஸ் டிவிசிபிள் பை 2. அதாவது 2 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜரை நான் மல்டிப்ளை பண்ணும்போது அது கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 2ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்னா என்ன, ரேண்டமா ஒரு 2 இன்டிஜர் எடுத்துக்க சொல்லிக்கிறாங்க. ஓகேவா, இப்போ முதல்ல இன்டிஜர்னா என்ன, 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்குமா. இப்போ நான் 1,2 எடுத்தேன்னு வைங்களேன், எனக்கு 1 வந்து 2 விட ஒரு நம்பர் கம்மியா இருக்கு. 2,3 எடுத்தா 2 வந்து எனக்கு 3 விட ஒரு நம்பர் கம்மியா இருக்கு. 3,4 எடுத்தா 4 விட 3 வந்து எனக்கு 1 நம்பர் கம்மியா இருக்கு. அப்போ எந்த ஒரு வேல்யூ எடுத்தாலுமே எனக்கு இன்னொரு வேல்யூ அதை விட ஒரு நம்பர் கம்மியா தானே இருக்கும். நான் 1,2 எடுத்தேன்னா எனக்கு 2 விட கம்மியா தான் இருக்கு. 2,3 எடுத்தனா 3 விட கம்மியா ஒரு நம்பர். அப்படி நான் n எடுத்தனா n விட கம்மியா ஒரு நம்பர் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ n எடுத்தனா எனக்கு இன்னொரு வேல்யூ என்ன இருக்கணும், n-1 இருக்கணும். கரெக்டா, இப்போ 2 எடுத்தனா 1, 3 எடுத்தனா 2, 4 எடுத்தனா 3. ஸோ 2 வேல்யூ எடுத்தா எனக்கு ஒரு வேல்யூ விட இன்னொரு வேல்யூ வந்துட்டு எனக்கு ஒரு நம்பர் கம்மியா தான் இருக்கும். ஓகேவா, அப்படி இருக்கும்போது நான் n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இங்க இருக்கு, n நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ் இருக்கு. சரியா, நான் ஏதோ ஒரு வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன், அதனால நான் என்னன்னு ஒரு சூஸ் பண்றேன். எனக்கு என்னன்னு சூஸ் பண்றா இன்னொரு வேல்யூ எப்படி இருக்கும், n விட ஒரு நம்பர் கம்மியா இருக்கு. ஸோ n-1ன்னு செகண்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகேவா, புரிஞ்சுதா? ஏன் n-1 எடுத்துக்கிறேன்னு முதல்ல ஆன்சர் எழுதிடுவோமா. என்ன வரும், let n be the 2 consecutive integer. ஓகேவா, 2 consecutive integer. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், n-ஐயும் n-1ஐயும் மல்டிப்ளை பண்ணா அதுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 2ஆல் டிவைட் ஆகும். இதானே, இப்போ n-ஐயும் n-1ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், n into n, n square minus n. ஓகேவா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், n square minus n கிடைக்கும். சரியா, இப்போ நம்மளுக்கே தெரியும், இப்போ ஈவன் இன்டிஜர் ஆட் இன்டிஜர் இது தனித்தனியா எழுதுனா எப்படி இருக்கும், 2 4 6 8 இப்படி இருக்கணும். இங்க வந்து 1 3 5 இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து இது எல்லாமே 2k 2q, அதாவது 2 மல்டிபிள்ஸ் எல்லாமே இருக்கும். ஆடுனா என்ன அர்த்தம்னா 2q plus 1 இருக்கும். அதாவது 3னா என்ன அர்த்தம், 2 multiples of 2 plus 1, இது வந்து 4 plus 1. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன வரும், 6 plus 1 வரும். நெக்ஸ்ட் 8 plus 1 வரும். அப்போ 2 மல்டிபிள்ஸோட 1 ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆட் இன்டிஜர் கிடைக்குது. இது வந்து 2 மல்டிபிள்ஸ் எல்லாமே ஈவன் இன்டிஜர்ஸ். ஓகேவா, இதை வந்துட்டு நான் 2 கேஸா எடுத்துக்கிறேன். ஓகே, அப்படின்னா எனக்கு வந்துட்டு பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து கண்டிப்பா பாசிட்டிவ் இன்டிஜர் is in the form of 2q or 2q plus 1. ஒன்று ஈவனா இருக்கும், இல்லைன்னா ஈவனோட ஒன்று கூடவா இருக்கும். அதாவது ஆட் இன்டிஜர் ஒன்று 2வா இருந்துச்சுன்னா இங்கே 3, இங்கே 0 கொடுத்தோம்னா இங்கே 1, இங்கே வந்து 4 கொடுத்தோம்னா இங்கே 5. அப்போ இதை விட எனக்கு ஒரு வேல்யூ கூட இருக்கனால இது 2q plus 1 எடுத்துக்கிறேன், இது வந்து 2qவா எடுத்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு எந்த ஒரு வேல்யூ எடுத்தாலும் அது கண்டிப்பாக ஈவன் இன்டிஜராக இருக்கும், இல்லைன்னா ஆட் இன்டிஜராக இருக்கும். ஓகேவா, முதல்ல நான் ஈவன் இன்டிஜர்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னோட வேல்யூவா எடுத்து செய்கிறேன். ஓகேவா, வேர் n is equal to 2q. ஓகேவா, இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன வரும், n is equal to இந்த இடத்துல வருமா, n square minus n is equal to என்னோட வேல்யூ என்ன, 2q square minus 2q.
ஓகேவா? இப்போ இது ரெண்டுலையுமே எனக்கு 2q வந்து காமனாக இருக்குது சரியா? 2qங்கிறது காமனாக இருக்குது. நான் அதை வந்து வெளியே எடுத்துக்கலாமா? 2q இங்கே 2q ஸ்கொயரில் ஒரு 2q போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? பேலன்ஸ் ஒரு 2q இருக்கும். மைனஸ் இங்கே ஒரு 2qமே போயிடுச்சு, அதனால பேலன்ஸ் வந்து எனக்கு 1 இருக்கும். ஓகேவா? இப்போ 2 இன்டூ இந்த q இன்டூ 2q மைனஸ் 1 இப்படி எழுதிக்கிறேன் ஒரு ப்ராக்கெட் கொண்டு வந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் 2 இன்டூ ஆர். எப்படி இங்கே ஆர் போட்டேன்? நான் இந்த q இன்டூ 2q மைனஸ் 1 நான் ஆர்னு நானா ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பக்கத்தில் வேர் r is equal to q இன்டூ 2q மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஆருக்கு பதிலாக ஏதோ ஒரு வேல்யூ நீங்கள் கொடுக்குறேன், 1 கொடுங்க, 2 கொடுங்க, 3 கொடுங்க, எந்த வேல்யூ வேணாலும் நீங்களா கொடுத்து பாருங்க. எனக்கு கண்டிப்பாக அது வந்து 2ஆல் மல்டிப்ளை ஆகும். 2ஆல் மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ எனக்கு 2 மல்டிபிள்ஸ் எல்லாமே எனக்கு கண்டிப்பாக என்ன ஆகும்? 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ எனக்கு நான் எப்படி எழுதிக்கலாம்? 2r is divisible by 2. Hence 2q is divisible by 2. சரியா? இப்போ எனக்கு வந்து நான் என்னோட வேல்யூ எப்படி எழுதிக்கணும்? 2q plus n எடுத்துக்கணும். where n is equal to 2q plus 1. என்ன வரும்? n squared minus n is equal to 2q plus 1 the whole squared minus 2q plus 1. Same 2q plus 1, 2q plus 1 காமனாக இருக்குது, நான் வெளியே எடுத்துக்கிறேன். 2q plus 1 வெளியே எடுத்தோம்னா இங்கே வந்து 2q plus 1ல ஒரு 2q plus 1 தான் போயிருக்கு. ஸ்கொயரில் பேலன்ஸ் ஒரு 2q plus 1 இருக்கும். 2q plus 1 இங்கே இருக்க ஒரு 2q plus 1 எனக்கு போயிடுச்சு. அப்போனா minus 1. ஓகேவா? ப்ளஸ் 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும்? 2q இன்டூ 2q plus 1. சேம் இந்த ஸ்டெப் பார்த்தா எப்படி இருக்கு? இந்த ஸ்டெப் மாதிரி இருக்கா? சேம் நான் வந்துட்டு இந்த q இன்டூ 2q plus 1 ஆர்னு எடுத்துக்கிறேன். 2r where r is equal to q இன்டூ 2q plus 1. ஓகேவா? இப்போ எனக்கு 2rங்கிறது என்ன ஆயிரும்? 2r is divisible by 2. 2r is divisible by 2. Hence 2q plus 1 is divisible by 2. அப்போ எனக்கு வந்துட்டு என்னது? product of the two consecutive integers is divisible by 2. ஓகேவா? hence proved. ஓகேவா? அவ்வளவுதான் third sumக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் fourth sum பாருங்க. when the positive integer a, b, c are divisible by 13, respective remainder are 9, 7, 10, show that a plus b plus c is divisible by 13. அதாவது a, b, c அப்படிங்கிற மூணு பாசிட்டிவ் இன்டிஜரை 13 டிவைட் பண்ணுதான். அப்படி டிவைட் பண்ணா நம்மளுக்கு 9, 7, 10 அப்படிங்கிற ரிமைண்டர் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி கிடைச்சதுன்னா அது மூணையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ எனக்கு 13ஆல டிவைட் ஆகுற மாதிரி எனக்கு ஷோ பண்ணி காட்ட சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிவன் என்ன? a, b, c be the positive integer. இப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு வந்துட்டு ரிமைண்டர் என்ன? 9, 7, 10. ஓகேவா? 13 வந்து டிவைசர், அதாவது b ஓட வேல்யூ வந்து 13 தெரிஞ்சு போச்சு. r ஓட வேல்யூ எல்லாமே 9, 7, 10 அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா a வந்து நம்மளுக்கு என்னது? a is equal to நம்மளுக்கு வந்துட்டு டிவைசர் வந்து 13ன்னு தெரியும். அதனால 13 நம்மளுக்கு கோஷன் என்னன்னு தெரியாதனால நான் qனே வச்சுக்கிறேன். ப்ளஸ் ரிமைண்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏக்கு ரிமைண்டர் 9. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் b. bக்கும் அப்படிதான். b is equal to டிவைசர் என்னது? 13. q கோஷன் தெரியாதனால qன்னு வச்சுக்கிட்டு இதோட ரிமைண்டர் என்ன நம்மளுக்கு? 7. இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் c.
c is equal to c-க்கு என்னதான் 13 டிவைட் ஆகுதான், கோஷன் தெரியாது, plus c-யோட ரிமைண்டர் 10. ஓகேவா, இது தேர்ட் ஈக்குவேஷன். நம்மளுக்கு என்ன, இது மூணையும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 13 டிவைட் ஆகுதுன்னு சொல்லணும். ஓகேவா, முதல்ல ஆட் பண்ணுவோமா, என்ன a plus b plus c is equal to a யோட வேல்யூ என்ன 13q plus 9 plus 13q plus 7 plus 13q plus 10. ஓகேவா, மூணு வேல்யூவே நம்ம ஆட் பண்ணது. இப்போ 13q plus 13q plus 13q என்னது 39q. 9 plus 7 16, 16 plus 10 26. ஓகேவா, இதுல இருந்து எதை நம்ம காமனா எடுக்கலாம், 13 டேபிள்ல காமனா எடுக்கலாமா. ஸோ 13 into 13 3s are 39, ஸோ 3q plus 13 2s are 26, அதனால 2. ஓகேவா, இப்போ நான் 3q plus 2 rன்னு வச்சுக்கிறேன். 13r where r is equal to 3q plus 2. ஓகேவா, இப்போ 13ஆல மல்டிப்ளை பண்ணக்கூடிய டேர்ம் வந்து எனக்கு 13ஆல டிவைட் ஆகும் தானே. அப்போ a plus b plus c வந்து அது கிடைக்கக்கூடிய வேல்யூ எனக்கு வந்து 13ஆல டிவைட் ஆகுதுன்னா எனக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும், a plus b plus c யோட வேல்யூ 13ஆல டிவைட் ஆகும் தானே ப்ரூவ் பண்ணணும். நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அப்ப என்ன சொல்லலாம், நெக்ஸ்ட் hence a plus b plus c is divisible by 13. அவ்வளவுதான் fourth questionக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்க. prove that the square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. அதாவது ஏதாச்சும் ஒரு இன்டிஜரை எடுத்துக்கிட்டு அதை ஸ்கொயர் பண்ணா அது கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து எனக்கு கண்டிப்பா 4ஆல டிவைட் ஆகும். எனக்கு ரிமைண்டர் வந்து 0 இல்ல 1, இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இன்டிஜர் எடுத்துப்போமா. இன்டிஜர் என்ன இன்டிஜர் எடுத்துக்கலாம், ஏதாச்சும் ஒரு இன்டிஜர் தான் நம்ம எடுக்க போறோம். சரியா, எவ்வளவோ இன்டிஜர் இருக்கு, மைனஸ்ல இருக்கு, பிளஸ்ல இருக்கு, 1 2 3ன்னு சொல்லிட்டு நிறைய இன்டிஜர்ஸ் இருக்கு. அதனால நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, let x be the integer. ஓகேவா, இன்டிஜரை நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஆனா இவங்க இன்டிஜரை எனக்கு ப்ரூவ் பண்ண சொல்லல. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர். இன்டிஜரை ஸ்கொயர் பண்ணக்கூடிய வேல்யூ தான் எனக்கு வந்துட்டு 4ஆல டிவைட் ஆகணும், ரிமைண்டர் 0 இல்ல 1 கிடைக்கணுங்கிறாங்க. அப்போ நான் எக்ஸ் இன்டிஜரா எடுத்தா எனக்கு வந்து ஸ்கொயர் ஆஃப் தி இன்டிஜர் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர். hence square of the integer is equal to x square. ஓகேவா, அவ்வளவுதான் எடுத்தாச்சு. இப்போ இன்டிஜர்னா என்ன, ஈவன் இன்டிஜரும் இருக்கு, ஆட் இன்டிஜரும் இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, ஈவன் இன்டிஜர்னா என்ன வரும், 0 2 4 6 8 இப்படி வரும். இதே ஆட் இன்டிஜர்னா 1 3 5 7 இப்படி வரும். இங்கே 9. இப்போ இந்த ஈவன் இன்டிஜர் ஃபுல்லா எந்தோட மல்டிபிள்ஸா இருக்கு, 2ஓட மல்டிபிள்ஸா இருக்கு. அதாவது 2q, 2ஓட மல்டிபிள்ஸ். இந்த qங்கிறது நம்பர். சரியா, அந்த 2ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு வந்துட்டு அது ஈவன் இன்டிஜரா இருக்கும். அதுதான் வந்து நான் 2qன்னு எடுத்துக்கிறேன். இது எப்படி இருக்கு, 0ஓட +1, 2ஓட +1, 4ஓட +1, 6ஓட +1, 8ஓட +1. அதாவது ஈவன் இன்டிஜரோட 1 ப்ளஸ் பண்ணா எனக்கு வந்துட்டு ஆட் இன்டிஜர் கிடைக்குது. அப்போ ஈவன் இன்டிஜரை நான் 2qன்னு எடுத்திருக்கேன். அப்போ ஆட் இன்டிஜரை எப்படி எடுத்துக்கணும், 2q + 1. ஓகேவா, இப்படிதான் எடுத்துக்கணும். இது வந்து ஈவன் இன்டிஜர், இது ஆட் இன்டிஜர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈவன் இன்டிஜருக்கு தனியாக கண்டுபிடிக்க போறேன், நெக்ஸ்ட் ஆட் இன்டிஜருக்கு தனியாக கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா, இது ஏன் 2q + எடுத்து 1 எடுத்தேன்னு புரிஞ்சுதா. ஃபர்ஸ்ட் லெட் x equal to 2q, where 2q be the even integer. ஓகேவா, இப்போ 2q x தான் வந்துட்டு எனக்கு 2q. சரியா, ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க, ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர். x எனக்கு ஸ்கொயர் பண்ணுங்க, அதோட வேல்யூ தான் எனக்கு 4ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, 4ஆல முதல்ல ஸ்கொயர் பண்ணுவோமா, என்ன கிடைக்கும், x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர், 2q the whole square. ஓகேவா, அப்ப என்ன வரும், 2 ஸ்கொயர் பண்ணா 4, q ஸ்கொயர் பண்ணா q ஸ்கொயர். so x squared is equal to 4q squared. இப்போ 4 into எனக்கு எந்த டேர்ம்
4 இன்ட்டு நான் எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணாலும் அந்த டேர்ம் வந்து எனக்கு 4ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். சரியா? அதனால எனக்கு வந்துட்டு என்ன இருக்கும்? இந்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் டிவிசிபிள் பை 4. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் டிவிசிபிள் பை 4. ஓகே, இப்போ இது வந்து 2q ஈவன் இன்டிஜர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆட் இன்டிஜர் கண்டுபிடிக்கணும். ஆட் இன்டிஜர்னா let x is equal to 2q plus 1 where q is a odd integer. ஓகேவா? இப்போ சேம் x equal to என்னன்னு எடுத்துக்கிறோம்? x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். x ஸ்கொயர் என்ன வரும்? 2q plus 1 the whole square. இது பார்க்க எப்படி இருக்கு? a plus b the whole square ஃபார்முலா இருக்கா? a plus b the whole square ஃபார்முலா என்ன? a square plus b square plus 2ab. 2 square 2q the whole square plus 1 the whole square plus 2 into 2q into 1. ஓகேவா? 2q the whole square என்ன வரும்? 4q square plus 1 plus 2 into 2 4 4q. ஓகேவா? இப்போ இந்த 4q ஸ்கொயர்ல இருந்தும் இந்த 4qல இருந்தும் நான் 4qவை காமனா எடுக்கிறேன். 4qவை காமனா எடுத்தா 4 போயிடுச்சு. q ஸ்கொயர்ல ஒரு q போயிடுச்சு. பேலன்ஸ் என்ன வரும்? ஒரு q வரும். பிளஸ் இங்க 4ம் போயிடுச்சு, qவும் போயிடுச்சுனால நான் 1 எடுத்துக்கிறேன். பிளஸ் ஆல்ரெடி இருந்த 1. ஓகேவா? இந்த q into q plus 1 நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா rன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? 4r plus 1. ஓகே, 4r plus 1 where r is equal to q into q plus 1. ஓகே, இப்போ 4r னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா எனக்கு 4 into ஏதோ ஒரு டேர்ம். சரியா? அப்போ இது வந்து இந்த டேர்ம் வந்து எனக்கு கண்டிப்பா 4 ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். பிளஸ் 1னா எனக்கு ரிமைண்டர் வந்து 1ஆ கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது அதானே. எனக்கு 4 ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் ஒன்று 0வா இருக்கணும் இல்லை 1ஆ இருக்கணும். இங்கே வந்து டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 0வா இருக்கு. இங்கே டிவைட் பண்ணும்போது 4 ஆல இந்த டேர்ம் டிவைட் ஆயிரும். பிளஸ் 1, அதாவது ரிமைண்டர் நம்மளுக்கு 1 கிடைக்குது. ஓகேவா? அப்படின்னா என்ன எழுதலாம்? ஹென்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் divisible by 4 and leaving the remainder one. ஓகேவா? அவ்வளவுதான். ப்ரூவ் பண்ணியாச்சா? எக்ஸ் வந்துட்டு ஈவன் இன்டிஜர்னு முதல்ல எடுத்து ப்ரூவ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஆட் இன்டிஜர் எடுத்து ப்ரூவ் பண்ணோம். ஈவன் இன்டிஜர்னா எனக்கு ரிமைண்டர் 0 வருது. ஆட் இன்டிஜர்னா ரிமைண்டர் எனக்கு 1 வருது. அதான 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 2.1ல உள்ள ஃபர்ஸ்ட் 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் உள்ள 5 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.